ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பொது தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உவமை தொடரின் பொருளறிதல். ஸோ நியூ சிலபஸ் வைஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து உவமை தொடரின் பொருளறிதல் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து வேணும்னு கேட்டிருந்தீங்க. நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் நம்ம நோட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஒன்லைனர் பாக்ஸ் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, நியூ சிலபஸ் வைஸ் நோட்ஸு எல்லாமே நம்ம சேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் காம்போவில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? வெறும் 400 ரூபாய்க்கு ஃபுல்லாக எல்லா நோட்ஸ் பிடிஎஃப்பும் சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ் ஜிஎஸ் எல்லாமே வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். இது வந்து லிமிட்டட் ஆஃபர் தான். சரிங்களா? ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். அன்னநடை கற்க போய் தன்னடையும் இளந்தாட் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அன்னநடை கற்க போய் தன்னடையும் இளந்தாட் போல அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் இழப்பு. ஆப்ஷன் பி இழப்பு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாடல் வரிகளையும் வந்து கொடுத்து கேட்பாங்க. ஸோ இல்லைனா தனியாக உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள். சிதறிய முத்து போல சிதறிய முத்து போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ என்னப்பா வரும்? சிதறிய முத்து எப்படி இருக்கும்? நிலையில்லாதது. ஆப்ஷன் டி நிலையில்லாதது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்னப்பா வரும்? ஆன்சர் பயனற்று போதல். ஆப்ஷன் சி பயனற்று போதல். விழலுக்கு இறைத்த நீர் எப்படி இருக்கும் அப்படின்னா பயனற்று போயிடும். சரிங்களா? கரெக்டாக? ஸோ அப்படியே டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கான கொஷின் இடையில இருக்கும். அடுத்த கேள்வி பசுமர தாணி போல. ஸோ ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்கப்பா சார் இந்த கொஷின். சரிங்களா? பார்த்துக்கோங்க எத்தனை டைம் கேட்குறாங்கன்னு இந்த ஒரு இதுலேயே நம்ம பார்த்தலாம். சரிங்களா? பசுமர தாணி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் இதுப்பா. ஆன்சர் தெளிவு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே கொஷினை ரிப்பீட்டாக கேட்குறாங்க. பட் ஆப்ஷன்ஸ் வந்து வேறு வேறு மீனிங்கில் கேட்பாங்க. ஒரே மீனிங் தான், பட் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. சரிங்களா? எப்படி இருக்குன்னா தெளிவு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பகலவனை கண்ட பனி போல. ஸோ பகலவனை யாருப்பா? சூரியன். ஸோ சூரியனை கண்டு பனி எப்படி இருக்கும்ப்பா? எப்படி இருக்கும் அப்படின்னா துன்பம் நீக்குதல். துன்பம் நீக்குதல். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இன்ப மிகுதி. இன்ப மிகுதி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. இன்ப மிகுதின்னு என்னப்பா? ஸோ அதாவது வந்து டேரெக்டாக கொஷின் கொடுத்து ஆன்சர் கேட்கலாம், இல்லை ஆன்சர் கொடுத்து கொஷின் கேட்கலாம். சரிங்களா? இன்பம் வந்து மிகுதியாக இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன? பாலோடு சர்க்கரை கலந்ததுனால சந்தோஷமாக இருப்போமா? இல்லை. நமக்கு வந்து அந்த தொடர் கரெக்டாக வரணும். கரெக்டாக? பாலோடு பழம் கலந்தது போல். ஸோ இதுவும் இல்லை. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் பாலோடு தேன் கலந்தது. ஸோ இதெல்லாம் வராது. எது சரி அப்படின்னா ஆப்ஷன் சி தான். பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னா இன்பம் மிகுதியாக இருக்கும். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இலைமறை காய் போல. இலைமறை காய் போல அப்படின்னா என்னப்பா? ஆன்சர் மறைப்பொருள். ஆப்ஷன் பி மறைப்பொருள் தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். கிளியராக தெரியல அப்படின்னா நான் படிக்கிற பாருங்கள். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு எப்படிப்பா இருக்கும்? ஊமை கண்ட கனவு எப்படி இருக்கும்? தவிப்பு கூற இயலாமை. ஸோ சொல்ல முடியாது அவங்களுக்கு. அவங்க என்ன கனவு கண்டிருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களால சொல்ல முடியாது. கரெக்டாக? அவங்க வந்து இப்படி ரொம்ப தவிப்பில் இருப்பாங்க, சொல்ல முடியாமல். ஊமை கண்ட கனவு எப்படி இருக்கும்? தவிப்பு கூற இயலாமை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. காணா மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல. காணா மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற உவமைக்கேற்ற தொடர் எதுப்பா? நானும் மணியும் நல்ல நண்பர்கள். ஸோ இல்லை. நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை. ஸோ காணா மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல். ஸோ ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதே மாதிரி பண்ணி அதே மாதிரி ஆக முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல். உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படின்னா என்னப்பா? ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? பொருள் கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற உவமை தொடர் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கேள்வி கொடுத்து பதில் கேட்கலாம், பதில் கொடுத்து கேள்வி கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். பொருள் கொடுத்து சொல் கேட்கலாம். சரி, நம்ம கிணற்று தவளை போல். கிணற்று தவளை போல் அப்படின்னா உலக நிலையை அறியாமல் இருத்தல். ஸோ எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. கரெக்டாக? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொக்க கொக்க கூம்பும் பருவத்து. கொக்க கொக்க கூம்பும் பருவத்து. காத்திருத்தல். ஆப்ஷன் ஏ காத்திருத்தல் தான் சரி.
அடுத்த கேள்வி, உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல அப்படின்னா என்னப்பா? ஏமாற்றம். ஆப்ஷன் டி ஏமாற்றம். ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஷினும். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்ன? தெளிதல், தெளிவு, தெளிதல். ஸோ எல்லாமே வரும் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ இது வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமை யாது? பற்று கோடற்ற. பற்று கோடற்றனா என்னப்பா? மழை காணா பயிர், கீரியும் பாம்பும், அடியற்ற மரம், உள்ளங்கை நெல்லிக்கனி. பற்று கோடற்ற அப்படின்னா அடியற்ற மரம். ஆப்ஷன் சி அடியற்ற மரம் தான் சரியான பொருள். அடுத்த கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினோம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினோம். ஸோ சரியான பொருள் என்னப்பா? ஆன்சர் உதவ மாட்டார். எதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணாமல் உதவாமல் இருக்கிறது சரியா. உதவ மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்னப்பா? பகர்தல், கலத்தல், வீணாதல், ஏமாறல். ஸோ வந்து கடலில் வந்து பெருங்காயம் கலக்கிறோம். ஸோ எப்படி போகும்? வீணாக தான் போகும். ஸோ அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் சி வீணாதல். எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் என்னப்பா? கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல அப்படின்னா என்னப்பா? இன்பம், வருமுன் காத்தல், மகிழ்ச்சி, துன்பம். கிளி வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் டி துன்பம் தான் வரும் சரிங்களா. எப்படி சொல்லுவாங்கன்னா, கிளியை வந்து பூனை கையில் கொடுக்கறது சொல்லுவாங்கல்ல, பூவை எடுத்து குரங்கு கையில் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துன்பம் தான் சரிங்களா. அடுத்த கேள்வி, பூவோடு சேர்ந்த நார் போல. பூவோடு சேர்ந்த நார் போல. உவமை உணர்த்தும் பொருள் என்ன? பூவோட நார் இருக்க மாலையில் வந்து பார்த்திங்கன்னா பூவோட நாரும் சேர்ந்துருக்குதா? ஸோ என்ன அப்படின்னா உயர்வு. மேலே வந்து உயர்வுன்னு சொல்லுவோம். மேலே மேலே போகிறது உயர்வு. ஒற்றுமையுமே வரும் இதுக்கு சரிங்களா. அடுத்த கீழே வந்து பாருங்கள், தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலை தண்ணீர் போல. உவமை உணர்த்தும் பொருள் என்ன? தாமரை இலையில் தண்ணீர் எப்படி இருக்கும்? பட்டும் படாமல் இருக்கும். அதாவது இலை வேறு மாதிரி, இலை மேலே தண்ணி இருக்கும். பட் அந்த பபுள் வந்து அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒட்டாமல் இருக்குமா? பற்றின்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். கரெக்டாக அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒட்டும் ஒட்டாமலும். கரெக்டாக. அடுத்த கேள்வி, பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது. காத்திருந்து ஏமாந்து போவது பொருள் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற உவமை தொடர் கேட்டிருக்காங்க. மலைமுகம் காணா பயிர் போல, இலவு காத்த கிளி போல, அனலடைட்டை புழு போல, கிணற்று தவளை போல. காத்திருந்து ஏமாந்து போவது வந்து பார்த்தீங்கன்னா இலவு காத்த கிளி போல. இலவு பார்த்த கிளி போலனா இது காத்திருந்து ஏமாந்து போவது. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. அத்தி பூத்தது போல. அத்தி பூத்தது போல அப்படின்னா அரிய செயல். ஏதாவது ஒரு டைம் வாய்ப்பு ஏதோ ஒரு டைம் தான் கிடைக்கும் சரிங்களா. அத்தி பூத்தது போல் அப்படின்னா ஏதாவது ஒரு திடீர்னு நடக்கிறது, அது அரிய வகையாக இருக்காது சரிங்களா. ஸோ அரிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரும் உடம்பும் போல். உயிரும் உடம்பும் எப்படிப்பா இருக்கும்? ஒற்றுமையாக இருக்குமா? அடுத்தது ஆற்றில் கரைத்த புளி. ஆற்றில் கரைத்த புளி வந்து பயனில்லை. ஸோ அது வந்து பெருங்காயமாகட்டும் புளியாகட்டும் அதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. கரெக்டாக. இடி விழுந்த மரம் போல. இடி விழுந்த மரம் போலனா வேதனை. அத்தி பூத்தது போலனா அரிய செயல். உயிரும் உடம்பு போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புளி வந்து பயனில்லை. இடி விழுந்த மரம் போலனா வேதனை. ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, ஊருணி நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படிங்கிறதுக்கான உவமை பொருள் என்னப்பா வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஊருணி நீர் நிறைதல் போல. நீர் நிறைதல் போல. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, உவம உருபு பயின்று வராத தொடர் வந்து தேர்வு செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. உவம உருபு பயின்று வராத தொடர். முழவு உரல் தடக்கை இருக்கு. தாய் போல் பேசும் மகள். தாய் போல் பேசும் மகள் சரிதான். மான் மருளும். ஸோ இது உவம உருபு இல்லை. வேய்புரை தோல் இதில் இருக்குது கரெக்டாக. ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ மான் மருளும் இதில் வந்து உவம உருபு இல்லையா. முழவு. ஸோ முழவு உடல்
தடக்கை. ஸோ உவம உருபுகள்லாம் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம், வேற்றுமை உருபுகள். ஸோ இந்த மாதிரியெல்லாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, கொக்க கொக்க கூம்பும் பருவத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. கொக்க கொக்க கூம்பும் பருவத்து அப்படின்னு என்னப்பா? காலமறிந்து விரைந்து செயல்படுதல். காலமறிந்து விரைந்து செயல்படுதல். ஸோ ஏதாவது என்ன சொல்லுவோம், சொல்லுவாங்களே வருங்காலத்துக்கு நம்ம இப்போவே சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து காலமறிந்து முன்னாடியே நம்ம வந்து விரைந்து செல்லணும், வேகமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்த கேள்வி, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்னப்பா பொருள் வரும்? ஆன்சர் நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. ஸோ நம்ம நினைச்சதும் நடக்கணும், அது இல்லாமல் பிடித்த செயல் ஒன்றுமே எதிர்பாராமல் நடக்கிறதா வந்து சொல்லுவாங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் ரெண்டுமே நடக்கிறது. அடுத்த கேள்வி, மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போல சரியான பொருள் என்னப்பா வரும்? ஆன்சர் வறட்சி, வாட்டம், துன்பம் எல்லாமே வரும். கரெக்டா? மலைமுகம் காணா பயிர் எப்படி இருக்கும்? வாட்டமாக இருக்கும், துன்பமாக இருக்கும், வறட்சியாக இருக்கும். மெயினாக தண்ணியே இல்லாமல் இருந்தால் வறட்சியாக இருக்கும்ல. ஸோ அதான் சரி, ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, தாயொப்ப பேசும் மகள் என்னும் உவமை தொடருக்கு பொருள் கேட்டிருக்காங்க. தாயொப்ப பேசும் மகள். ஆன்சர் தாயை போன்று பேசுதல். தாயை போலவே பேசுறது என்ன சொல்லுவாங்க? தாயொப்ப பேசும் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, வேய்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் கேட்டிருக்காங்க. வேய்புரை தோல்னு என்னப்பா? ஆன்சர் மூங்கில் போன்ற தோல். வேய்புரைன்னா மூங்கில் போன்ற தோல். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது. ஸோ இதுக்கான பொருள் என்னப்பா? அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது அப்படின்னா தெளிவான சீரான பேச்சு அப்படிம்பாங்க. ஆப்ஷன் சி, தெளிவான மற்றும் சீரான பேச்சு. சரி, ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது அப்படின்னு என்னப்பா? இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. ஸோ அதான் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து நிறைய டைம்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும், நகமும் சதையும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கும். ஆப்ஷன் டி. கண்ணும் இமையும் எப்படி இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாமே ஒற்றுமையில் வரும். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். உவமை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மட்டும் கேட்க மாட்டாங்க, ஒரு தொடர் மாதிரி கொடுத்து கூட அதில் வந்து ஒரு கோடிட்டிடம் மாதிரி கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? முதலை கண்ணீர்னா என்னப்பா? பொய்யழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொய்யழுகை, பொய்யான நட்பு மற்றும் தீமை தரக்கூடிய கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பாரியின் பரம்பு மலையின் புகழ் வந்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. ஆன்சர் ஆப்ஷன் சி. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. ஸோ அது குன்றின் மேலிட்ட விளக்கு எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். மலையில் வந்து மேலே விளக்க வைக்கிறோம். திருவண்ணாமலையில் விளக்க வைக்கிறது எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குமே புகழ் ஓங்கி இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து தெரிகிற மாதிரி புகழ் வந்து ஓங்கியது. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். இதில் கிணற்று தவளைக்கு உண்டான பொருள் என்னப்பா? வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். ஸோ கிணற்று தவளைனா என்ன? அதோட பொருள் வந்து குறுகிய அறிவுடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். அடுத்த கேள்வி, சிலை மேல் எழுத்து போல. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்துள்ளது. சிலை மேலே எழுதுறோம். இப்போ நம்ம வந்து சிலை வடிக்கிறாங்களா, அது மேலே எழுதணும் அப்படின்னா அது வந்து எப்போவுமே நிலச்சி நிற்கும். நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலை மேலே இருக்கிற எழுத்து வந்து எப்போவுமே வந்து நிலச்சி தான் நிற்கும். சரிங்களா? நிலைத்து நிற்கும். ஆப்ஷன் சி, நிலைத்து நிற்கும். அடுத்த கேள்வி,
உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்கப்பா. நகமும் சதையும், உடலும் உயிரும், எலியும் பூனையும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குற கொஷினு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை. அடுத்த கேள்வி, மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ அதுக்கு பொருள் என்ன? தடையின்றி மிகுதியாய். ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு வந்து பார்த்திங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து அந்த ஆப்ஷனில் அதுதான் சரியான பொருள். சரி, அதாவது வந்து 4 ஆப்ஷனில் சரியானது வந்து இப்போ ஒற்றுமைன்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒற்றுமைக்கு ஈக்குவலான்ட்டாக எப்படி வேணால் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மீனிங்கில் இருக்கிற எப்படி வேணால் ஆப்ஷன்ஸ் மாற்றி மாற்றி கேட்கலாம். சரிங்களா? மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு என்ன? தடையின்றி மிகுதியாய், தடையின்றி மிகுதியாய்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு என்னப்பா? பயனற்ற செயல். ஆப்ஷன் பி பயனற்ற செயல். அடுத்தது மலைமுகம் காணா பயிர் போல, மலைமுகம் காணா பயிர் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்ல? வருந்துதல், துன்பம், வறட்சி. ஸோ எல்லாமே வரும்ப்பா. நிறைய பேர் வந்து என்ன ஒவ்வொரு கேள்விக்கு வந்து ஒவ்வொரு விதமாக ஆன்சர் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி இன்டெரக்டாக ஆன்சர்ஸ் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. கொஷின் ஒரே கொஷின் தான், பட் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, ஒரே மீனிங்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். சரிங்களா? வருந்துதல் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, பசுமரத்தாணி போல, பசுமரத்தாணி போல. சரியான பொருள் என்னப்பா? ஆன்சர் எளிதில் மனதில் பதியும். பசு மரத்தில், பச்சையாக இருக்கிற மரத்தில் வந்து ஆணி அடித்தோம்னா சீக்கிரம் உள்ளே போயிடும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எளிதில் மனதில் பதியும். அடுத்த கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாட் போல. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்கப்பா இந்த கேள்வி. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாட் போல அப்படின்னா என்ன? ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உவமை பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸில் கேட்டதை மட்டும் பார்த்தா போதும். இதுலேயே வந்து எல்லாமே வந்துடும். இதில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து இதுலேயே வந்து எனக்கு கேட்டுருவாங்க பாருங்களேன். நம்ம தனியாக படிக்கணும்னு கூட கிடையாது. நிழல் போல் தொடர்ந்தான், நிழல் போல் தொடர்ந்தான். எது எவ்வகை உவமைன்னு கேட்டிருக்காங்க. நிழல் போல் தொடர்ந்தான்ங்கிறது வந்து உரு உவமை. ஆப்ஷன் டி உரு உவமை. அடுத்த கேள்வி, பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை, எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்னப்பா? ஸோ இதுவுமே ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளைனா என்னென்னா, ஸோ கைப்பிள்ளைனா யார் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஸோ அதான், யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, பிழையான இணையை கண்டறிக. பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல், கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு என்னப்பா? ஆராய்ந்து பாராமல் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? கல்லில் நார் உரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து இயலாதது, பயனற்ற செயல்னு சொல்லலாம். அது வந்து இயலாததுன்னு சொல்லலாம். கரெக்டாக? இல்லாத ஒன்று. ஸோ அந்த மாதிரி வந்து கல்லில் வந்து நார் உரிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அது வந்து எப்படி வேணால் இல்லை அப்படிங்கிறது வந்து எந்த மீனிங்கில் வேணால் கொடுக்கலாம். இல்லாத ஒன்றுன்னு கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பயனின்மை அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் சரியாக வரும். ஆராய்ந்து பாராமல் அப்படிங்கிறது தவறு. சரிங்களா? அடுத்து ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? நீண்ட காலமாக இருப்பதான் என்ன சொல்லுவோம்? ஆயிரங்காலத்து பயிர்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப வருஷமாக இருக்கிறது. ஸோ இது வந்து சரிதான். காணல் நீர், காணல் நீர்னா என்னப்பா? இல்லாத ஒன்று தான் காணல் நீர்னு சொல்லுவோம். இதுவும் சரிதான். கம்பி நீட்டுதல், கம்பி நீட்டுதல்னா என்னப்பா? விரைந்து வெளியேறுதல். ஸோ என்னப்பா கம்பி நீட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அப்படின்னா விரைந்து வேகமாக வெளியே ஓடிடுறது. சரிங்களா? அப்போ இதில் வந்து பிழையான திணை எது? ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, எலியும் பூனையும் போல. எலியும் பூனை எப்படிப்பா இருக்கும்? வேற்றுமை, வேற்றுமைன்னு சொல்லுவோம், பகைமைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷனில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? பகைமைன்னு வரும். அடுத்த கேள்வி, அத்தி பூத்தாட் போல. அத்தி பூத்தாட் போல உவமை கூறும் பொருள் என்னப்பா? அரிய நிகழ்வு, அரிய நிகழ்வு, எதிர்பாரா நிகழ்வு, அரிய நிகழ்வு. ஸோ அரியன ஏதாவது திடீர்னு நடக்கிறது. கரெக்டாக? அத்தி பூத்தாட் போலன்னா ஏதாவது திடீர்னு நம்ம நினைக்காத நேரம் நடக்கிற மாதிரி அரிய நிகழ்வு, ஏதாவது ஒரு டைமில் நடக்கும் அந்த மாதிரி. அடுத்தது மலரும் மனமும் போல. மலரும் மனமும் எப்படிப்பா இருக்கும்? ஆன்சர் ஒற்றுமை. ஆப்ஷன் டி ஒற்றுமை. அடுத்த கேள்வி, இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடர் உவமை விளக்கும் பொருள் என்னப்பா? ஏமாற்றம், துன்பம் எல்லாமே வரும். சரிங்களா? ஏமாற்றம். அடுத்த கேள்வி, பசுமரத்தாணி போல. ஸோ இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுதா? பசுமரத்தாணி போலன்னா எளிதில் மனதில் பதிதல். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுதா?
அடுத்த கேள்வி எது பாருங்க, அத்தி பூத்தாட் போல. ஸோ இதுவும் பார்த்தோமா, இப்போதான் பார்த்தோம். அத்தி பூத்தாட் போலனா என்ன? அரிய செயல், அரிதாக, ஸோ எப்படி வேணால் வரும். கரெக்டாக அரிய வகையான செயல். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, கடலில் கரைத்த பெருங்காயம். கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் கேட்டிருக்காங்க. கடலில் கரைத்த பெருங்காயம்னா என்னப்பா? பயனின்மை. ஸோ வந்து பயன்படாது. அதே மாதிரி ஆற்றில் கரைத்த புளியினாலும் பயன்படாது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி ஆன்சர் வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. பரவி இருத்தல். ஸோ அது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். மலைமுகம் காணா பயிர் போல. மலை காணா பயிர் போல. ஸோ என்னப்பா? சோகம், துன்பம் எல்லாமே வரும். சரிங்களா? வறட்சி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக ஆன்சர்ஸ் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துக்கோங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றல் உவமை கூறும் பொருள் என்னப்பா? குன்றேறி யானை போர் கண்டற்றல்னா பாதுகாப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியப்பா இந்த கேள்வி, பார்த்துங்க. பாதுகாப்பு. அடுத்த கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இது வந்து 3rd டைம் ரிப்பீட் ஆகுதுப்பா. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். ஆப்ஷன் பி, பயனற்ற செயல். அடுத்த கேள்வி, கண்ணை இமை காப்பது போல. கண்ணை இமை காப்பது போல. ஆன்சர் பாதுகாப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி, பாதுகாப்பு. அடுத்து வந்து பாருங்க, கீரியும் பாம்பும் போல. கீரியும் பாம்பு போல உவமை கூறும் பொருள் என்னப்பா? கீரியும் பாம்பும் எப்படி இருக்கும்? பகைமையாக இருக்கும். அதே மாதிரி எலியும் பூனையும் வந்து பகைமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் அதெல்லாம் வந்து ஒன்றா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக பொருள் கொடுத்துருப்போம். ஈவனாக ஒரே மாதிரி வரதுக்கெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷினும் சேர்த்து வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம். வெறும் 400 ருபீஸில் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ நான் டீட்டெயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிற எங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிஎஃப் நோட்ஸு. அடுத்த கேள்வி, நகமும் சதையும் போல. நகமும் சதையும் எப்படிப்பா இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். நகமும் சதையும் எப்படி இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். அடுத்த கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல. ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இது 4th டைமாக பார்க்குறோம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் சி, ஒற்றுமையின்மை. அதே மாதிரி மலைமுகம் காணா பயிர் போல என்னப்பா? மலை காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போல இதனாலும் வந்து என்ன? ஏக்கம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம இப்போ வந்து 4 டைம்ஸ் பார்த்துட்டு இந்த கொஷினை 4 விதமான ஆன்சர். வருந்துதல், சோகம், ஏக்கம், வறட்சி, ஸோ இந்த மாதிரி வந்து துன்பம், இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான கேள்விலையும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரே கேள்வி தான், பட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒரே மீனிங். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போலனா பற்றுதல் இன்றி. ஆப்ஷன் பி, பற்றுதல் இன்றி, பட்டும் படாமல். ஸோ எந்த மாதிரி வேணால் உங்களுக்கு ஆப்ஷனில் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். அடுத்த கேள்வி, கல்லில் நார் உரித்தல். ஸோ அந்த பொறுத்துக்களை ஃபஸ்ட்டு பார்த்தோம்லப்பா. கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. ஸோ இயலாத செயல். இயலாத செயல். ஆப்ஷன் சி, நடக்காத ஒன்று. கரெக்டாக? இயலாத செயல். அடுத்த கேள்வி, தவறான உவமை கேட்டிருக்காங்க. பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல என்ன அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். சரிதான். மடை திறந்த வெள்ளம் போல. மடையை திறந்து அடிச்சுட்டு வர வெள்ளம் எப்படி இருக்கும்? தடையின்றி மிகுதியாக வரும். கரெக்டாக? தடையின்றி வேகமாக வரும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் அடிச்சுட்டு வரும். கரெக்டாக? சரிதான். கீரியும் பாம்பும் போல. கீரியும் பாம்பும் எப்படிப்பா இருக்குது? இப்போ தானே பார்த்தோம், ஒற்றுமைங்கிறாங்க. கரெக்டாக? தவறு தானே. கீரியும் பாம்பும் எப்படி இருக்கும்ப்பா? ஸோ பகையாக இருக்கும். கரெக்டாக? பகைமை. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். ஆப்ஷன் இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கீரியும் பாம்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகைமையாக இருக்கும். கரெக்டாக? பகை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இடி விழுந்த மரம் போல. இடி விழுந்த மரம் போல. இடி விழுந்த மரம் எப்படி இருக்கும்? துன்பமாக இருக்கும். கரெக்டாக? சோகம், துன்பம் எது வேணால் வரலாம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்னப்பா? வெளிப்படையான தன்மை. கரெக்டாக? வெளிப்படையாக தெரிவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா.
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல். கிணறு வெட்டும்போது பூதம் கிளம்பியது போல அப்படின்னு என்ன, எதிர்பாராத நிகழ்வு. ஸோ நம்ம வந்து எதிர்பாராமல் நடக்கிறது அது. நம்ம வந்து கிணறு வெட்டுறோம், எதிர்பாராமல் டக்குன்னு உள்ளேருந்து பூதம் வந்து எப்படி இருக்கும். ஸோ அதான் வந்து எதிர்பாராத நிகழ்வு அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி, நிலவும் வானும் போல. இது வந்து புதுசாக இருக்கா? நிலவும் வானும் போலனா ஒற்றுமை. இந்த ஒற்றுமைக்கு எத்தனை வருது பாருங்களேன். கரெக்டாக, நிலவும் வானும் போல அப்படின்னா ஒற்றுமை. அடுத்த கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல். ஆப்ஷன் பி, பயனற்ற செயல். ஸோ இது வந்து 5 டைம்ஸ் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்துக்கங்க, எது ரொம்ப ரொம்ப ரிப்பீட் ஆகுதோ அது கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. சரிங்களா? நகமும் சதையும் போல. நகமும் சதையும் எப்படிப்பா இருக்கும்? ஒற்றுமையாக தானே இருக்கும். நட்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமா? கரெக்டாக, நகமும் சதையும் எப்படி இருக்கும்? ஒற்றுமை, நட்பு எப்படி வேணால் வரலாம். ஆனால் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்ப்போம். அடுத்த கேள்வி, எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் எப்படி இருக்கும்? பகைமை. கரெக்டாக, எலியும் பூனையும் எப்படி இருக்கும்? பகையாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி, பகைமை. அடுத்த கேள்வி, மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போலனா நீண்ட நாள் கனவு, காணாமல் இயங்குவது. நீண்ட நாள் காணாமல் இயங்குவது, வறட்சி, சோகம், வருந்துதல் எல்லாமே நம்ம சொன்னோமா? இது வந்து 6th டைம் ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக 6 டைம் ஆயிடுச்சுப்பா. நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. அடுத்த கேள்வி, கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணினை காக்கும் இமை போல என்னப்பா? பேணல், பாதுகாத்தல். ஸோ எல்லாமே ஒரு கரெக்டாக, பாதுகாப்பு, பாதுகாத்தல், பேணல் எல்லாமே ஒரு. சரி, கண்ணினை காக்கும் இமை எப்படி இருக்கும்? பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த கேள்வி, எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். கொடிகட்டி பறந்தார்னு என்ன சொல்லுவோம்? புகழ் பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறந்தார்னு சொல்வது என்ன? புகழ் பெற்று விளங்குதல். அடுத்த கேள்வி, இரட்டை கிளவி போல. இரட்டை கிளவி போலன்னு என்னப்பா? ஒற்றுமை. இரட்டை கிளவி போல என்ன? ஒற்றுமை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. இந்த நம்மளுக்கு சிலபஸில் பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து எது வேணால் கேட்கலாம். நூல்கள் சம்மந்தப்பட்டது கேட்கலாம். இந்த மாதிரி பொருந்தாத இணையில் வந்து உவமையும் கூட கேட்கலாம். சரிங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல். உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படி இருக்கும்? தெளிவு. சரிதான். நகமும் சதையும் எப்படி இருக்கும்? ஒற்றுமை, நட்பு. சரிதான். நீர்மேல் எழுத்து எப்படிப்பா இருக்கும்? நிலையின்மை. நீளம், தண்ணி மேலே எழுத்து எழுத முடியுமா? முடியாது. நிலையின்மை. அடுத்தது, மலைமுகம் காணா பயிர் எப்படி இருக்கும்? உவகைங்கிறாங்க. ஸோ தவறு. இப்போ தானே பார்த்தோம், மலைமுகம் காணா பயிர் போலனா வருந்துதல், நீண்ட நாள் ஏக்கம். ஸோ எது வேணால் வரல. கரெக்டாக, ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, பொருந்தாதது. அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு எப்படி இருக்கும்? தவிப்பு. ஸோ சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஊமை கண்ட கனவு எப்படி இருக்கும்? தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா நட்பு. வரையா மரபின் மாறி போல. வரையா மரபின் மாறி போல அப்படின்னா கொடை. ஒருமையுள் ஆமை போல. ஒருமையுள் ஆமை போல அப்படின்னா அடக்கம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து புதுசாக இருக்கா, பார்த்துக்குங்க. சரிங்களா? ஊமை கண்ட கனவு தவிப்பு, உடுக்கை இழந்தவன் கை போலனா நட்பு, வரையா மரபின் மாறி போல அப்படின்னா கொடை, ஒருமையுள் ஆமை போல அப்படின்னா அடக்கம். ஆன்சர் 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. புதுசாக பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணி வச்சு படிங்கப்பா. அடுத்த கேள்வி, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா என்ன? எதிர்பாரா நிகழ்வு. எதிர்பாரா நிகழ்வு. நம்ம ஆல்ரெடி பார்த்தங்கிறது தான் நான் டக்குன்னு போகிறேன். பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல அப்படின்னா என்ன? எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனதில் பதிதல். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி என்ன? தெளிவு. ஆப்ஷன் ஏ தெளிவு. இதெல்லாமே ரொம்ப டைம், ஒரு 5 டைம்ஸ் மேலே ரிப்பீட் ஆயிடுச்சா? அடுத்து வந்து பாருங்கள், உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் எப்படிப்பா இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். உடலும் உயிரும் எப்படி இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். அடுத்த கேள்வி, தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல என்னப்பா சொல்லுவோம்? ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, காணால் நீர்னா என்னப்பா? காணால் நீர் நாம் பார்த்தோம்ல, இயலாத செயல், இருப்பது போல் தோன்றுமானால் இருக்காது, நீண்ட காலமாக இருப்பது, எண்ணியது நிகழாமை. காணால் நீர் அப்படிங்கிறது வந்து இருப்பது போல இருக்கும், ஆனால் இருக்காது. கரெக்டா? இருப்பது போல் தோன்றுமானால் இருக்காது.
அடுத்த கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை. அடுத்தது வந்து பாருங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. எப்படிப்பா? எதிர்பாரா நிகழ்வா? சரியா, எதிர்பாரா நிகழ்வு. உடலும் உயிரும் போலாம் அப்படின்னா என்னப்பா? உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை. ஒற்றுமைக்கு எத்தனை கேள்விகள் வருதுன்னு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சு படிங்க. அடுத்தது வந்து பாருங்க, அத்தி பூத்தது போல, அத்தி பூத்தாற் போல. ஸோ என்னப்பா? மிக எளிதாக, மிக அரிதாக, மிக உயரமாக, மிக குள்ளமாக. அரிதான செயல், அரிதான செயல். கரெக்டா? மிக அரிதாக. அடுத்து வந்து பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை, எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்பது, யார் எதை சொன்னாலும் கேட்பதை வந்து என்ன சொல்லுவான்? எடுப்பார் கைப்பிள்ளை. அடுத்து வந்து பாருங்க, துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்கப்பா. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அப்படின்னு என்ன? துணிதல், அறிதல், அறியாமை, ஆணவம். ஆன்சர் அறியாமை, தெரியாமல் பண்ணுறது. சரிங்களா, அறியாமைன்னு சொல்லுவோம், தெரியாது. அடுத்த பசுமரத்தாணி போல அப்படின்னா என்னப்பா? எளிதில் மனதில் பறிதல். கிணற்று தவளை போல, கிணற்று தவளை போல அப்படின்னா என்ன? உலக அறிவின்மைன்னு சொல்லுவோம், உலக அறிவின்மை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கிணற்று தவளை போல என்னென்னா உலக அறிவின்மை. அடுத்த கேள்வி, சுடச்சுடரும் பொன் போல, சுடச்சுடரும் பொன் போல இன்னும் உவமை கூறும் பொருளை காண்க. சுடச்சுடரும்னு என்னப்பா? ஞானம் வளரும். ஆப்ஷன் டி ஞானம் வளரும். அடுத்த கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ என்னப்பா? விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனின்மை, இல்லாதிருத்தல், பயனடைதல், மறைந்து போதல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா என்ன? பயனின்மை. ஆப்ஷன் ஏ பயனின்மை தான் சரி, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் வரும். சரிங்களா, பயனின்மை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, காக்கை உட்கார பணம் வளம் விழுந்தாது போல. காக்கை உட்கார பணம் வளம் விழுந்தது போல. ஸோ பலாப்பழ மரத்தில் இருக்கிற காக்கா வந்து திடீர்னு உட்காந்துன்னு அது வந்து டக்குன்னு விழுகுமா? ஸோ அது நம்ம என்ன தான் இழுத்தாலுமே விழுகாது. ஆனால் காக்கா உட்காரும்போது திடீர்னு விழுந்ததுன்னு என்ன சொல்லுவோம்? தற்செயலான நிகழ்வு. ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது திடீர்னு வந்து உட்காந்து டக்குன்னு அது விழுந்தது. சரிங்களா, தற்செயல் நிகழ்வு. ஆப்ஷன் பி தற்செயலான நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். பாரதியின் பாடல்கள் வந்து வெளிப்படைத்தன்மை போல அனைவருக்கும் விளங்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்தது பாருங்க, கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அறியாமையான நிகழ்வு. சரிங்களா, அறியாமை நிகழ்வு. ஸோ இப்போ தான் பார்த்தோம், விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல்ப்பா, பயனற்ற செயல். நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் பக்கம் இது வந்து ரிப்பீட் ஆயிடுச்சுப்பா. பசுமரத்தாணி போல, பசுமரத்தாணி போலனா என்ன? எளிதில் மனதில் பதிதல். ஸோ இந்த கொஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் பக்கம் வந்துச்சு, 10th டைம்ஸ். கரெக்டா? அவசர கொடுக்கை என்பதன் உவமை பொருள் கேட்டிருக்காங்க. இப்போ என்னப்பா சொல்லுவோம்? அவசர கொடுக்கைன்னு என்ன? டக்கு டக்குன்னு சொல்லி என்னப்பா அவசர கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணி செயல்படாமல் நினச்சி அதாவது வந்து என்ன நடக்கும்னே தெரியாமல் டக்கு டக்குன்னு அவசர கொடுக்கத்தனமாக பண்ணுறோம்ல, எண்ணி செயல்படாமல், எண்ணி செயல்படாமல் என்ன நடக்குன்னே தெரியாமல் டக்குன்னு வளர்றது. அடுத்தது, காக்கை உட்கார பணமலம் விழுந்தது போல. காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து, பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போலனா என்ன? எளிதில் மனதில் பதிதல். நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க பாருங்கள். அடுத்த கொஷினும் அதே தான். பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல். மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக, தடையின்றி மிகுதியாக. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போலனா பட்டும் படாமல் இருத்தல். ஒட்டும் ஒட்டாமலும் பட்டும் படாமல். ஸோ எல்லாமே வருமா? தாமரை இலை நீர் போல. அடுத்த கேள்வி, பேரறிவாளன் திருப்போல என்னும் உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்க. பேரறிவாளன் திருப்போலனா என்னப்பா? பலருக்கு பயன்படும், சிலருக்கு பயன்படும், தனக்கு பயன்படும், யாருக்கும் பயன்படாது. பேரறிவாளன் திருப்போலனா பலருக்கு பயன்படும். ஆப்ஷன் ஏ பலருக்கு பயன்படும். ஸோ புதுசாக இருக்கலாம், பார்த்துக்குங்க.
அடுத்த கேள்வி சரியான இணையை காண்க. சரியானது வந்து கேட்டிருக்காங்கப்பா, தவறானது கிடையாது, சரியானது. இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி எப்படி இருக்கும்? ஏமாற்றம் அடைந்தல். கரெக்டாக, துன்பம். இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம், சரி. இடியோசை கேட்ட நாகம் போல. இடியோசை கேட்ட நாகம் போலனா என்ன? விரைவுங்கிறாங்க. ஸோ தவறு. சோதனை, வேதனை, ஸோ அந்த மாதிரி வரும். குன்றின் மேலிட்ட விளக்குனா என்னப்பா? புகழ்ச்சி, புகழ் ஓங்கி இருத்தல், அந்த மாதிரி வரும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல சேர்ந்து இருத்தல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? சரியானது எதுப்பா? இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம். அடுத்தது பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போலனே வெளிப்படைத்தன்மைப்பா. ஸோ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகி வந்துச்சு பாருங்கள். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. எளிதில் மனதில் பதிதல், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது வந்து ஆன்சர் கொடுத்து கொஷின் கேட்கலாம். சரிங்களா? ஒற்றுமை ரிலவெண்ட்டான இதெல்லாம் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சு படிங்க. பகைமைனா என்ன? எலியும் பூனையும் பாம்பும் கீரியும், இதெல்லாம் வந்து தனியாக படிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி வரதெல்லாம் வந்து கொஞ்சம் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், காக்கை உட்கார பணமனம் விழுந்தது போல். ஸோ என்னப்பா? தற்செயல் நிகழ்வு. கரெக்டாக, ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிப்பீட்டாக கேட்ட கொஷின்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். என்னப்பா? ஒற்றுமை இன்மை, ஒற்றுமை இன்மை. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு 5 அணை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட் ஆயிடுச்சுப்பா. விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதையும் சேர்த்துக்குங்க. விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். அடுத்தது திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். திருவிழாவை காண்றதுக்கு வந்து தடையின்றி மிகுதியாக வந்து மக்கள் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறாங்க? மடை திறந்த வெள்ளம் போல. அடுத்தது பாருங்கள், கொடிகட்டி பறத்தல். கொடிகட்டி பறத்தல் இன்னும் உவமை கூறும் பொருள் என்னப்பா? கொடிகட்டி பறத்தல்னா என்ன? புகழ் பெற்று விளங்குதல். புகழ் பெற்று விளங்குதல். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னா என்னப்பா? வானத்தில் இருப்பவை, குளத்தில் இருப்பவை, இல்லாத ஒன்று, தரையில் இருப்பவை. ஆகாய தாமரைன்னு ஒன்று இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இல்லை, இல்லாத ஒன்று. ஆப்ஷன் சி, இல்லாத ஒன்று. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னு என்னப்பா? பகைமை, பயனின்றி இருத்தல், ஒற்றுமை, சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஆப்ஷன் டி, சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். அடுத்த கேள்வி, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராத நல்வாய்ப்பு. நினைத்த ஒன்று நிகழ்வு. ஸோ எதிர்பாராமல் இன்னொரு நிகழ்வும் நடந்ததுன்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போலன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எப்படி சொல்லலாம்? எதிர்பாராத நல்வாய்ப்பும் வந்து வரங்கட்டி தான் வந்து இப்படி நம்ம சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். ஆப்ஷன் டி, பயனற்ற நிகழ்வு, செயல், இது வேணால் வரலாம். அடுத்தது, யானை புக்க புலம் போல. யானை புக்க புலம் போல உவமை கூறும் பொருள் என்னப்பா? வீணாக்குவது. யானை புக்க புலம் போல அப்படின்னா என்ன? வீணாக்குவது. அடுத்த கேள்வி, கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது என்ன? இயலாத ஒன்று. சரிங்களா? இயலாத செயல். அடுத்து பாருங்க, பொறுத்துக. குன்றிலிட்ட விளக்கு போல. குன்றின் மேலிட்ட விளக்கு போலனா என்னப்பா? பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா என்ன? கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை, ஒற்றுமை, எல்லாமே வரும். சரிங்களா? கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போலனா அறியாமை. சரியா? குன்றின் மேலிட்ட விளக்கு போலனா பரவிய புகழ். வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை. ஆன்சர் ஆப்ஷன் பி தான்ப்பா. 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் பொருந்தாததை காண்க. தவறானது கேட்டிருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் போலனா என்னப்பா? விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல் தானே. ஸோ தவறு. பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல், சரிதான். உடலும் உயிரும் போலனா மனமொத்த நட்பு, ஒற்றுமை. கிணற்று தவளை போல உலகம் அறியாமை. சரிங்களா? அப்போ இதை வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் எப்படி இருக்கும்? பகைமையாக இருக்கும். ஆப்ஷன் சி, பகைமை. வேற்றுமை, பகைமை, ஸோ ரெண்டுமே வரும். அடுத்த கேள்வி, குன்றேறி யானை போர் கண்டற்றல் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் கேட்டிருக்காங்கப்பா. குன்றேறி யானை போர் கண்டற்றல் என்ன? தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. தன் கையில் ஒரு பொருளை கொண்டு தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வதை என்ன சொல்லுவாங்கன்னா குன்றேறி யானை போர் கண்டற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்த கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருள் என்ன? பொறுத்து கொள்ளுதல். பொறுத்து கொள்ளுதல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போலனா என்ன? பொறுத்து கொள்ளுதல். அடுத்த கேள்வி நடு ஊருள் நச்சு மரம் பழுந்தற்று. திருக்குறள் உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்க. நடு ஊருள் நச்சு மரம் பழுந்தற்று அப்படின்னு என்னப்பா? ஊரில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது தான் சரியான பொருள். அடுத்த கேள்வி உடலும் உயிரும் போல அப்படின்னு என்னப்பா? மனம் முற்றிய துணை, ஒற்றுமை எல்லாமே வரும். அடுத்த கேள்வி வந்து பாருங்க 15 உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சரியான இணை காண்க. ஸோ 15 அப்படிங்கிறது எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒற்றுமையின்மை தவறு. மடை திறந்த வெள்ளம் போல என்னப்பா? தடையின்றி மிகுதியாக வர்றது. விழலுக்கு இறைத்த நீர் போல வெளிப்படைத்தன்மைங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. ஸோ இதான் ஒற்றுமையின்மை வருமா? ஸோ இதுவும் தவறு. கரெக்டாக இப்போ சரியானது ஆப்ஷன் பி தான் வந்து சரி. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. அடுத்து வந்து பாருங்கள் மரபு தொடரின் பொருளறிதல். சரிங்களா? மரபு தொடரின் பொருளறிதல். ஸோ இதையும் பார்த்துடலாம். ஏட்டுச்சுரைக்காய் கறிக்குதவாது சொல்லுவாங்கள்ல. சுரைக்காய் வந்து கறிக்குதவாது அப்படிங்காங்க. என்ன? பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஏட்டுச்சுரைக்காய் வந்து கறிக்குதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா பட்டறிவில்லாத படிப்பறிவு அப்படிங்கிறது தான் சரியான பொருள். அடுத்த தொடர் வந்து பாருங்கள் தொடர் பொருள் கொடுத்துருக்காங்க. ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு என்னப்பா? இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்குரியது. ஆயிரங்காலத்து பயிர்னா என்ன? நீண்ட காலத்துக்குரியது. முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா என்ன? பொய்யழுகை. கொட்டி அளத்தல். கொட்டி அளத்தல்னா என்ன? மிகுதியாக பேசுதல். சரிங்களா? ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்குரியது. முதலை கண்ணீர்னா பொய்யழுகை. கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். ஆன்சர் 4, 3, 2, 1 தான் சரி. அடுத்த கேள்வி மரபு தொடருக்கு பொருத்தமான பொருள் சொல்லுங்கள். ஆகாய தாமரைன்னு என்னப்பா? இப்போ தானே பார்த்தோம். ஆகாய தாமரைனா என்ன? இல்லாத ஒன்று. ஆப்ஷன் பி இல்லாத ஒன்று. ஸோ அடுத்து அதே தான். அடுத்து வந்து பாருங்கள் அவசர கொடுக்கை. அவசர கொடுக்கைன்னு என்ன சொன்னால் எண்ணி செயல்படாமை. ஆப்ஷன் சி எண்ணி செயல்படாமை. அடுத்த கேள்வி மரபு தொடர் பொருள் வந்து பாருங்கள் பச்சை பொய். பச்சை பொய்னா என்னப்பா? முற்றிலும் பொய். ஆப்ஷன் டி முற்றிலும் பொய்ன்னு சொல்லுவாங்க. பச்சை பொய்னா முற்றிலும் பொய். அடுத்த கேள்வி கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாதுல. இயலாத செயல். ஆப்ஷன் சி இயலாத காரியம். அடுத்த கேள்வி கொடிகட்டி பறத்தல். கொடிகட்டி பறத்தல் என்னப்பா? புகழ் பெற்று விளங்குதல். ஆப்ஷன் பி புகழ் பெற்று விளங்குதல். முதலை கண்ணீர்னா என்ன? பொய்யழுகை. முதலை கண்ணீர்னா என்ன சொல்லுவோம்? பொய்யழுகை. ஸோ பார்த்தாலே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள் பொருந்தாத மரபு தொடர் கேட்டிருக்காங்க. மரபு தொடர் பொருந்தாது. தள்ளி வைத்தல், அள்ளி இறைத்தல், ஆறப்போடுதல், வனக்கோட்டை. ஸோ இதெல்லாமே வரும். பொருந்தாது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தாது. அடுத்த கேள்வி கண்ணை மூடிக்கொண்டு. கண்ணை மூடிக்கொண்டுன்னா என்னப்பா? ஆராய்ந்து பாராமல். ஸோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம்? ஆராய்ந்து பார்க்காம நமக்கு ஏன் கண்ணை மூடிட்டு இப்படி பண்ணிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஏன்னா ஆராய்ந்து பார்க்காம யோசிக்காமல் பண்ணுறதா அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஆராய்ந்து பாராமல். அடுத்த கேள்வி வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னு என்ன? கடமை தவறுதல். ஆப்ஷன் சி கடமை தவறுதல். அடுத்து வந்து பாருங்கள் லாஸ்ட் ஒன் பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போலனா என்னப்பா? எளிதில் மனதில் பதிதல். ஆப்ஷன் சி எளிதில் மனதில் பதிதல். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நியூ சிலபஸ் வைஸு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளும் மரபு தொடரும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸில் இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 10 to 11 வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதை மட்டும் தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு வரும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம PDF நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெறும் 400 rupees. சரிங்களா?
ஸோ அதில் வந்து தமிழ் நோட்ஸில் இதில் வந்து இந்த டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 சம்திங் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருவோம் உவமை பொருள் சரிங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ் நோட்ஸுமே சேர்த்து இந்த ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.